வணக்கம் நண்பர்களே. பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் சிறப்பான வெற்றி ஆசிய கோப்பையில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதிவிட்டது. மேலும் கேப்டன் சூரியகுமார் யாதவின் பேச்சு ஒட்டுமொத்த தேசத்தின் இதயத்தையும் வென்றுவிட்டது. இந்திய அணி இந்த ஆண்டு ஆசிய கோப்பையை வெல்ல வேண்டும் என்று நீங்களும் விரும்பினால் இந்த வீடியோவை இப்போதே லைக் செய்யுங்கள். மைதானத்தில் நடந்ததை கேட்டால் ஒவ்வொரு இந்தியனின் மார்பும் பெருமையால் நிமிர்ந்துவிடும். ஆம், பாகிஸ்தானை மோசமாக வீழ்த்திய பிறகு கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு கருத்தை வெளியிட்டார். அதற்கு ஒட்டுமொத்த தேசமும் சல்யூட் செய்து கொண்டிருக்கிறது. அவரது வார்த்தைகள் சிறியவையாக இருந்தாலும் அதில் கோடிக்கணக்கான ரசிகர்களின் உணர்வுகள் வெளிப்பட்டன. சரி, பாகிஸ்தானை தோற்கடித்த பிறகு சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னார்? அந்த பேச்சை உங்களுக்கு சொல்ல போகிறோம். ஆனால் அதற்கு முன் ஒரு கேள்வி. உங்கள் பார்வையில் சிறந்த கேப்டன் யார்? சூரியகுமார் தேவா அல்லது ரோஹித்தா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அதிக நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு இந்தியனின் இதயத்திலும் உற்சாகத்தை நிரப்பிய அந்த பேச்சை பார்ப்போம். போட்டியின் முழு விபரம். நண்பர்களே, இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கு பிறகு 140 கோடி இந்தியர்களுக்கும் நிம்மதி கிடைத்திருக்கிறது. இந்த போட்டியில் இந்திய அணி டாஸ் தோற்றிருந்தாலும் பாகிஸ்தானுக்கு சரியான இடத்தை காண்பிப்பதற்கு ஒரு நிமிடம் கூட ஆகவில்லை. 2025 ஆசிய கோப்பை குரூப் சுற்றின் 6வது போட்டியில் பாகிஸ்தான் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்ய முடிவு செய்தது. ஆனால் 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 127 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இந்தியாவின் இலக்கு 128 ரன்கள். பாகிஸ்தான் வீரர்களின் ஆட்டம் மோசமாக இருந்தது. இந்திய பந்துவீச்சாளர் ஹர்திக் பாண்டியா முதல் பந்திலேயே சாம் அயூபை அவுட் செய்தார். பின்னர் ஜஸ்பிரீத் பும்ரா 2வது ஓவரின் 2வது பந்தில் முகமது ஹாரிஸை 3 ரன்களுக்கு அவுட் செய்தார். 2 விக்கெட்டுகள் வெறும் 6 ரன்களுக்கு விழுந்ததால் பாகிஸ்தான் அணி பின்வாங்கியது. ஃபகர் ஜமான், கேப்டன் சல்மான் அலி ஆகா, ஹசன் நவாஸ் மற்றும் முகமது நவாஸ் ஆகியோர் ஒன்று சேர்ந்து கூட அணியை 100 ரன்களை கடக்க வைக்க முடியவில்லை. பாதிக்கும் மேற்பட்ட வீரர்கள் பெவிலியன் திரும்பிய நிலையில் பாகிஸ்தானின் ஸ்கோர் வெறும் 64 ரன்களாக இருந்தது. பின்னர் ஷாகின் ஷா அஃப்ரிடி 16 பந்துகளில் 33 ரன்களும் சாகிப் சாடா ஃபர்ஹான் 40 ரன்களும் எடுத்தனர். இந்தியாவுக்காக குல்தீப் யாதவ் அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளை எடுத்தார். அதே நேரத்தில் பும்ரா மற்றும் அக்சர் படேல் தலா 2 விக்கெட்டுகளை எடுத்தனர். இந்திய அணியின் சிறப்பான பேட்டிங். இந்தியாவின் பேட்டிங்கை அபிஷேக் சர்மா மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் தொடங்கினர். முதல் ஓவரிலிருந்தே அதிரடி ஆட்டத்தை இருவரும் வெளிப்படுத்தினர். அபிஷேக் சர்மா வெறும் 8 பந்துகளில் 22 ரன்கள் எடுத்தார். இருப்பினும் ஒரு பெரிய ஷாட் அடிக்க முயன்ற சுப்மன் கில் ஸ்டம்ப் அவுட் ஆகி அவரது ஆட்டம் 10 ரன்களுடன் முடிந்தது. ஆனால் அபிஷேக் சர்மா பின்வாங்க தயாராக இல்லை. அவர்தான் முழு போட்டியையும் மாற்றியமைத்தார். சூரியகுமார் யாதவின் மனமுறுக்கும் பேச்சு. போட்டிக்கு பிறகு கேப்டன் சூரியகுமார் யாதவ் உணர்ச்சி வசப்பட்டார். அவர் சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த தேசமும் அவருக்கு சல்யூட் செய்கிறது. சூரியகுமார், நான் எப்போதும் இந்தியாவுடன் இருக்கிறேன். இன்றைய போட்டியை நான் எந்த மனநிலையில் விளையாடினேன் என்று எனக்கு தெரியும். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த போட்டியில் விளையாட எனக்கு சிறிதும் விருப்பமில்லை. ஆனால் இந்த போட்டியில் பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று எங்கள் அரசு என்னிடம் கேட்டுக்கொண்டது. அதனால்தான் இன்று நாங்கள் முன்னேறி எங்களால் முடிந்த சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்தோம் என்றார். அவர் மேலும் கூறுகையில், போட்டியில் குல்தீப் யாதவ் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோர் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தினர். அதனால்தான் எங்களால் பாகிஸ்தானை 127 ரன்களுக்குள் கட்டுப்படுத்த முடிந்தது. பாகிஸ்தான் அணி 180 முதல் 190 வரை ரன்கள் எடுத்திருந்தாலும் நாங்கள் அவர்களை தோற்கடித்திருப்போம். ஆனால் அபிஷேக் சர்மாவின் பங்களிப்பும் எங்கள் அணியின் பேட்டிங்கில் மிக முக்கியமானது என்று நான் நம்புகிறேன். அவர் தொடங்கிய விதம் மிகச் சிறப்பானது என்றார். நண்பர்களே, சூரியகுமார் யாதவ் தனது பிறந்த நாளில் பாகிஸ்தானை மோசமாக தோற்கடித்த பிறகு இந்த பேச்சை உணர்ச்சி பூர்வமாக வெளிப்படுத்தினார்.